மழைக்காலங்களுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், எடுத்துக்க கூடாது, அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவாங்க சார். இந்த குழந்தைகளுக்கும் வரும்போது இப்ப பெரியவங்களுக்கும் அதே சினாரியோ தான். உதாரணம் சொல்ல அப்படின்னா, பார்த்திபன் சார் கூட ஒரு படத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. பிடிக்கும் ஆனா பிடிக்காது, மழைக்கு பிடிக்கும் ஆனா மழையில் நனைஞ்சா எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஜலதோஷம்ன்றதும் இப்ப நம்ம நிறைய காமனா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஜலதோஷம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சார் ரெமெடி? வீட்டுல என்ன மாதிரியா ரொம்ப சின்ன வயசுல நம்ம எல்லாம் பண்ண விஷயம் தான். நம்ம சொல்றேன், என் வயசுக்கு நான் பண்ணது நீங்க பண்ணிருப்பீங்க. அதாவது ஆவி பிடிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. நம்ம வடிவேலு ஒரு படத்துல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அது வந்து ரொம்ப எளிய ஸ்டீம் இன்ஹலேஷன், அவ்வளவுதான். அது ஆவி பிடித்தல்ங்கிறது காலகாலமா எங்க வீட்டுல எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு வெயில் சைக்கிளில் போயிட்டு வரோம், தூரல்ல நனைஞ்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா போய் உட்காரு வீட்டுல சம்பளத்தை தூக்கி போட்டு வெந்நீர்ல வந்து கொஞ்சம் போல அங்க வாசல்ல நொச்சி இலை இருக்கும், அந்த நொச்சி இலையும் மஞ்சள் தூளியும் போட்டு ஆவி பிடிப்பாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, பெரும்பாலும் நம்ம மூக்குடைய அந்த நேசல் மியூக்கோஸால தான் வைரஸ் வந்து உட்காரும். ஸோ ஒரு உடனடியான ஒரு ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணும்போது அந்த மியூக்கோசல் ட்ரைனேஜ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சளியை அடைக்கிறது, நீர் போறது, அங்கிருந்து தான் உள்ள லோயர் ரெஸ்பிரேட்டரி என்ட்ரி கேட். அதுதான் நம்மளுடைய வாய் பகுதியும் மூக்கு பகுதியும் தான் நம்ம பல ரெஸ்பிரேட்டரி வைரஸோ பாக்டீரியாவோ உள்ள போறது. ஸோ ஆவி பிடித்தல் மிக மிக அழகான விஷயம். அதுக்கப்புறம் இஞ்சி பத்து போடுவாங்க. இஞ்சியை வந்து தண்ணியில் அரைச்சி நெத்தியில பத்து போடுறது, சுக்கு அரைச்சி பத்து போடுறது. சுக்கு பத்து இப்போ வந்து அதை நீர்க்கோர்வை மாத்திரைன்னே நாங்கள் அந்த இஞ்சி மஞ்சள் சுக்கெல்லாம் சேர்த்து மாத்திரையா வைப்போம். அதை நீங்க பத்து போட்டுக்கோங்க சார். பொதுவா மழைக்காலங்கள்ல எந்தெந்த நான்வெஜ் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறது நல்லது, எதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது? நான்வெஜ் வந்து மழைக்காலத்தில் சாப்பிடலாம். ஏன்னா நமக்கு புரதம் வேணும். அடிப்படையில் வெஜிடேரியன்ல வந்து புரதம் கொஞ்சம் கம்மி, நான்வெஜ்ல தான் புரதம் நிறைய இருக்கு. நான்வெஜ்ல அதுவும் மழைக்காலத்துல நம்ம கோழி நிச்சயமா எடுத்துக்கொள்ளலாம். கோழி புரதம் வந்து புரதம் அதிகம். கோழி இயல்புல சூடு உடையது, உடலுக்கு சூடு கொடுக்கக்கூடியது. மழைக்காலத்தில் அது வந்து நல்லா இருக்கும். ஆனால் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் நல்லா நம்ம வந்து மார்கினேட் பண்ணுறப்ப நிறைய நம்ம மிளகு யூஸ் பண்ணுறது, இஞ்சி யூஸ் பண்ணுறது, அப்புறம் நம்ம வீட்டில் அதை வந்து சமைக்கும் போது பொதுவாக அதில் நிறைய நம்ம ஸ்பைசஸ் சேர்த்து தான் அதை சமைப்போம். அதில் சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே செடியை போகக்கூடியது தான். அதில் லவங்கப்பட்டையோ இல்லை மிளகோ சீரகமோ இஞ்சி பூண்டு இது எல்லாமே வந்து செடியை எடுக்கிறதுக்கு உதவும். ஸோ கோழி இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள். நான் சொல்றது என்னன்னா, நல்ல நான்வெஜ் சாப்பிட்றது வந்து மிகச்சிறப்பு. ஆனால் நடுஇரவு பிரியாணிக்கு நான் ஆர்டர் பண்ணி ஆப் இருக்குங்கிறதுக்காக நான் வந்து வாங்கி சாப்பிட்றதுங்கிறது தவறு, மிகப்பெரிய தவறு. அது எடுக்கக்கூடாது. நல்ல நார்மலான டைம்ல எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை ஒரு சுரத்தோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சளி இருக்கு, சுரம் இருக்கு. அப்போ சுரம் நிறைய இருக்கும்போது சீரணம் வந்து குறைவா இருக்கும், ரொம்ப எளிதில் ஜீரணிக்காது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்ல சூப்பு மாதிரி கோழியே சூப் எடுத்துக்கோங்க. எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஒரு இடியாப்பம்